ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே மகிமை, இயேசுவே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சின்ன வேண்டுகோள். நேற்று முந்தின நாள் எப்படி உட்கார்ந்துருந்தோம் அதே மாதிரி சேர போடுங்க. இதில் ஒட்டி எல்லாம் சேர்த்தியா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே, இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்க இருக்கிற தலைப்பு வியாகுலத்தாய் மரியாள். வியாகுலத்தாய் மரியாள் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். வியாகுலம் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லுங்கள்? வியாகுலம் அப்படின்னா என்னது? வேதனை, துன்பம், எல்லாத்துக்கும் வியாகுலம். அப்போ வியாகுலத்தாய் மரியாள், வேதனைப்பட்ட துன்பப்பட்ட தாய் மரியாள். பொதுவாகவே துன்பம், வேதனை, வியாகுலம் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது, வேதனைன்னு சொல்லும்போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு யாருமே தயாராக இல்லை. அப்படி தானே? பாடுகளை விரும்புகிறோமா? நம்ம ஏதாவது பாடுகள் நமக்கு வந்தால் என்ன சொல்கிறோம்? எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது, எனக்கு ஏன் இந்த துன்பம் வந்தது, எனக்கு தான் இப்படி வரணுமா, ஊரில் எல்லாரும் நல்லா தானே இருக்கிறாங்க சொல்கிறாங்களா இல்லையா? சொல்கிறாங்கல்ல? சொல்கிறாங்களா இல்லையா? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லுங்கள். சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு தானே இப்படி வருது, எனக்கு தானே இப்படி வருதுன்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியாது, இவங்க யாரெல்லாம் நல்லா இருக்காங்கன்னு சொல்கிறாங்களோ அத்தனை குடும்பங்களிலும் பிரச்சனை இருக்குது. எல்லா குடும்பங்களிலும் பிரச்சனை இருக்குது. வெளியே இருந்து பார்த்தா சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க, நல்லா தான் இருப்பாங்க. தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழி சொல்லுங்கள்? வீட்டுக்கு வீடு வாசப்படி. அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் பிரச்சனைகள் மாற்றம் பெற்றதாக இருக்கும். ஒரு ஆளுக்கு ஒன்றுனா ஒரு ஆளுக்கு இன்னொன்று. இதெல்லாம் பிரச்சனைகள் ஏன் வருது அப்படின்னா, இவ்வளோ துன்பங்கள் ஏன் வருது அப்படின்னா, நம்மை நான் என்னை கடவுளுடைய திட்டத்துக்கு விட்டு கொடுக்காத போது, என்னுடைய விருப்பத்துக்கு நான் நடக்கணும்னு நினைக்கும் போது வாழ்க்கையில் துன்பங்கள் வரும். அதுதான் பிரச்சனை. கடவுளுடைய விருப்பத்துக்கு விட்டு கொடுக்கும்போது துன்பங்கள் வரும், வராமல் இல்லை. துன்பங்கள் இல்லாமல் என்ன இல்லை? என்ன இல்லை சொல்லுங்க? திருத்தூதர் பணிகளில் ஒரு வசனம், அருமையான ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. 14வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. திருத்தூதர் பணிகள் 14:22. அங்குள்ள சீடர்களின் உள்ளத்தை அவர்கள் உறுதிப்படுத்தி, நல்ல கவனிங்க, நாம் பல வேதனைகள் வழியாகவே இறையாட்சிக்கு உட்பட வேண்டும். நம்ம பல வேதனைகள் வழியாகவே கடவுளுடைய அரசுக்குள்ளாக நாம் வர வேண்டும். போதும். பல வேதனைகள் வழியாக, துன்பங்கள் வழியாக. இந்த துன்பங்கள் கடவுள் நமக்கு அனுமதித்து கொடுப்பார். இன்னொன்று நாமளா தேடிக்கிறது. துன்பம் எத்தனை வகையில் வரும்? வியாகுலம் எத்தனை வகையில் வரும் சொல்லுங்க? 2 வகையில் வரும். ஒன்று நான் தப்பு செய்கிறதுனால வரும், அப்படி தானே? இன்னொன்று நான் நல்லா இருக்கும்போது மற்றவங்க பொறாமப்படுறதுனாலையும் வரும். இல்லை ஏதாவது வாய்ப்பேச்சு, ஏதாவது தேவையில்லாமல் பேசுறதுனால ஏதாவது ஒன்று நடந்துடும், அதனால துன்பம் வரும். துன்பம்ங்கிறது 2 வழியில் வரும். ஒன்று கடவுள் நமக்கு அனுமதித்து கொடுப்பது, அதில் கேள்வி கேட்குறதுக்கே இடம் இல்லை. எப்போ கடவுள்கிட்ட, ஏசப்பாட்ட நம்மளை ஒப்பு கொடுக்குறோமோ அப்போ நம்ம வாழ்க்கையில் அந்த துன்பங்கள் வரும்போது, இயேசுவுக்காக வாழும்போது உங்களை அப்படி சொல்லுவாங்க. சொல்லியிருக்காங்களா? இங்கே இருக்க யாரையாவது பார்த்து, உங்கள் ஊரில் உள்ளவங்களோ, உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்களோ, தெரிஞ்சவங்களோ உங்களை மென்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? லூஸுன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருந்தால் நீங்கள் பேர் பெற்றவர்கள். என்ன சொல்லி இந்த மத்தேயு நற்செய்தியில்
மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்தில் மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரத்தில் 14வது வசனம் 11வது வசனம் வாசிங்க. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். இந்த பேறு பெற்றவர்கள்ங்கிறது பெரிய ஒரு கிருபை, கடவுளுடைய கிருபை. பேறு பெற்றவர்கள் அப்படிங்கிறது என் பொருட்டு, இயேசுவுக்காக, உங்களுடைய வாழ்க்கை இயேசுவுக்காக வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது, கடவுள் நம்பிக்கையில் தெய்வ பயத்தோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது, இயேசுவுக்காக நம்ம குடும்பங்களை அர்ப்பணித்து வாழும்போது, அங்கே பிறர் உங்களை இல்லாதது பொல்லாதது சொல்லி உங்களை வேதனைப்படுத்தும் போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏன் அப்படின்னா, அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். அப்போ விண்ணுலகில் நமக்கு கைமாறு கிடைக்கும், சொர்க்கம் நமக்கு கிடைக்கும். எப்போ? இயேசுவுக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும் போது. இயேசுவுக்காக துன்பங்களை ஏற்றுக்கொள்ளும் போது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், துன்பம் 2 வகைப்படும். ஒருத்தனை அடித்து வெட்டி கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகிறது துன்பம், அது நாமளாக தேடிக்கிட்டது. இன்னொன்று, கடவுளுக்காக பணி செய்யும்போது, அவருக்காக வாழும்போது, நற்செய்தி அறிவிக்கணும்னே இல்லை, இயேசுவுக்காக நம்ம வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழும்போது நமக்கு வாழ்க்கையில் வர்ற துன்பங்கள். அதைத்தான் என்ன சொல்லுவார் அப்படின்னா, பேதுரு சொல்வார். 1 பேதுரு எடுங்க, 1 பேதுரு 3வது அதிகாரம் 3வது அதிகாரம் 2வது அதிகாரத்துலேயும் ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. 2வது அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. 2வது அதிகாரம் 19வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 19வது வசனம். ஒருவர் அநியாயமாக துயருறும்போது கடவுளை மனதில் கொண்டு அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வாரானால் அதுவே அவருக்கு உகந்ததாகும். தொடர்ந்து, குற்றம் செய்ததற்காக நீங்கள் அடிக்கப்படும் போது பொறுமையோடு இருப்பதில் என்ன சிறப்பு? ஒன்றுமே இல்லை. குற்றம் செய்துட்டு தண்டனையை வாங்குறதுல என்ன ஒரு சிறப்பும் இல்லை. குற்றமே செய்யாமல், தப்பே செய்யாமல் தண்டனை அனுபவிக்கிறோமே, அதுக்கு பலன் இருக்குது. நமக்கு கடவுளோட நமக்கு ஒரு பலன் இருக்குது. அதுதான் சொல்கிறார். என்ன, இந்த துன்பத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் பார்த்துட்டு நம்ம உள்ளே போவோம். ஏன்னா இந்த துன்பம் வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல நான் யாருங்கிறத நம்ம உணரணும். நான் உணரணும். நிறைய பேருடைய மனசில் இருக்கிற ஒரு காரியம், தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது எங்கள் பக்கத்தில் சொல்லுவாங்க, திருநெல்வேலி பக்கத்தில். அது உங்கள் பக்கத்தில் சொல்லுவாங்களா தெரியாது, கன்னியாகுமரி மாவட்டத்தில். வெந்ததை திம்போம், விதி வந்தால் சாவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி? வெந்ததை திம்போம், விதி வந்தால், நிறைய பேர் பேசுவாங்க அப்படி. ஒரு கிறிஸ்தவ வாழ்வு அப்படி அல்ல. வெந்ததை தின்று விதி வந்தால் சாவது அல்ல. இயேசுவுக்காக வாழ்வது தான் கிறிஸ்தவ வாழ்வு. இயேசு என்ன பண்ணார்? பாடுகளை அனுபவித்தார். பாடுகள் இல்லாமல் பரலோக ராஜ்யம் இல்லைன்னு பார்த்தோம். அவர் பாடுகளை அனுபவித்தார்னா நானும் நீங்களும் அவருடைய எவ்வளோ நாளைக்கு பிள்ளைகளாக இருக்க போகிறீங்க? உங்கள் பிள்ளை உங்களுக்கு பிள்ளை தான். எத்தனை வயசு வரைக்கும் பிள்ளையாக இருக்கும் சொல்லுங்க? பிள்ளை எப்பவும் பிள்ளை தான். ஆனால் அந்த பிள்ளை முதல்ல உங்களுக்கு மட்டும் பிள்ளையாக இருக்கும்.
ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சோன்னு என்ன ஆகும்? வாத்தியாருக்கு ஸ்டூடெண்ட்டாக மாறும். அப்புறம் நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸாக மாறுவான். மாறுவானா மாற மாட்டானா? மாறுவான்ல. உங்ககிட்ட பெற்று வளர்த்து 1 வயசு வரைக்கும் உங்களுக்கு தான் பிள்ளை. அப்புறம் அவனை பங்கு போடுறதுக்கு ஆட்கள் வந்துடுவாங்க. அப்புறம் எவ்வளோ ஒருத்தர் அப்படி இப்படின்னு பார்த்து ப்ரப்போஸ் பண்ணுவா. அப்போ அவங்ககிட்டே போய் ஒட்டிக்குவாங்க. உண்டா இல்லையா? இப்போ உங்களுக்கு பிள்ளை தான், ஆனால் அவனுடைய தன்மைகள் மாறுதா? பிள்ளையா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிள்ளையா இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பிள்ளையா இருக்கிறவங்களை பங்கு போட உலகம் வருகிறது, அப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அப்புறம் எப்படியோ பார்த்து எதையோ பண்ணி எத்தனை நகை நட்டு பவுனு ரொக்கம் எல்லாம் பார்த்து பேசி ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பீங்க. அப்போ ஒருத்தி வருவா, எல்லா குடும்பத்துலேயும் வருவா. அது கடவுளுடைய குடும்பமாக இருந்தாலும் யாருடைய குடும்பமாக இருந்தாலும் ஒருத்தி வருவா. அவளுக்கு பேர் என்னது சொல்லுங்க? கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஒருத்தி வருவாள்ல, இவ போகிற வீட்டில் அங்கே ஒருத்தி இருப்பா. சில வீட்டில் 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேர் யாரு? மாமியார்னு ஒருத்தி இருப்பா, நாத்தனார்னு ஒருத்தி இருப்பா. இவ்வளோ 2 பேரும் சேர்ந்து குடும்பத்தை நாரடிச்சிருவாள்வோ. உண்டா இல்லையா? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னொரு காரியமும் நடக்கும். என்னது? இந்த பொண்ணு எந்த வீட்டுக்கு போகிறாளோ இந்த பொண்ணோட அம்மாக்காரி ஒருத்தி இருப்பா. எல்லாம் பொம்பளைக்கு துரோகி பொம்பளை தான் இல்லையா? பெண்களுக்கு துரோகம் செய்கிறது பெண்கள் தான். இவன் என்ன சொல்லியிருப்பா தெரியுமா? போய் எப்படியாவது புருஷனை வளைச்சி போட்டு தனி கொடுத்துறதுக்கு வந்துரு அப்படின்பா. சொல்லுவாளா சொல்ல மாட்டாளா? சொல்ல மாட்டாளா? ஆனால் அவள் பையனுக்கு பொண்ணு எடுத்த இடத்துல என்ன சொல்லுவா? டேய் எச்சரிக்கையா இருடா, அவ கூப்பிட்டா போகக்கூடாதும்பா. ஆனால் மகளுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பா? அப்போ நான் என்னை அறிந்து, நான் யாருன்னு அறிந்து அதை தெரிஞ்சுக்கணும். முதல்ல நான் கடவுளுடைய பிள்ளை. இந்த பிள்ளை எவ்வளோ நாளைக்கு பிள்ளையா இருக்குது, அதுக்கு ஸ்டேஜ் மாறிக்கிட்டே போகுது. அதே போல் உலக வாழ்க்கையில் மாறுவது போல் நானும் மாறணும். நான் முதல்ல பிள்ளையா இருக்கேன். அப்புறம் இந்த பிள்ளை யாரா மாறணும்? கடவுளுடைய மாணவனாக மாறணும். கடவுளுடைய மாணவனாக மாறணும். அப்புறம் கடவுளுடைய நண்பனாக மாறணும். கொஞ்சம் ஆழமாக நீங்கள் உங்களுக்குள்ள கொஞ்சம் தியானிச்சாலே போதும். இயேசு யாரு நமக்கு? இயேசு நமக்கு உறவு முறையில் யாரு? உறவு முறையில் யாரு? மாதா நமக்கு யாரு? அப்ப இயேசு யாருடைய பிள்ளை? அப்ப இயேசு நமக்கு யாரு? மூத்த சகோதரன். நமக்கு யாரு? நம்முடைய மூத்த சகோதரன் இயேசு. அப்ப நம்ம சகோதரன் எப்படி இருக்கிறாரு, எப்படி இருந்தாரு, எப்படி இன்னைக்கு இருக்கிறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியணுமா தெரிய வேண்டாமா? தெரிய வேண்டாமா? தெரியணும். தெரிஞ்சாதான் அண்ணனை போலத்தான் தம்பி இருக்கணும், அப்பாவை போலத்தான் பிள்ளை இருக்கணும். துன்பம் ஏன் வருது அப்படின்னா, ஏன் இந்த வியாகுலம் மக்களுக்கு வருது அப்படின்னா, ஆடு குட்டி போட்டா பூனைக்குட்டி வரும். அப்படியா? சொல்லுங்க. ஆடு குட்டி போட்டா ஆட்டுக்குட்டி தான் வரும். தென்னை மரத்தில் மாங்காய் காய்க்காது. என்ன காய்க்கும்? தேங்காய் தான் காய்க்கும். நாம் கடவுளுடைய பிள்ளைகள்னா சொல்லுங்க. நானும் நீங்களும் கடவுளுடைய பிள்ளைகள்னா கடவுளை போல் இருக்கணும். அப்படித்தானே? எங்க ஆடு குட்டி போட்டா ஆட்டுக்குட்டி, பசு கண்ணு கோச்சுன்னா மாங்காய் மரத்தில் மாங்காய் தான் காய்க்குது. நான் கடவுளுடைய பிள்ளைன்னா நான் யாரை போல இருக்கணும்? இருக்கமா? இருக்க முயற்சி பண்ண மாட்டேங்கிறோம். இருக்க முயற்சியே பண்ண மாட்டேங்கிறோம். இந்த உலகத்துக்கு வந்தனால உலகமும் உலக மாயைகளும் நம்மளை போட்டு நெருக்கிறனால கடவுளுடைய பிள்ளை கடவுளை போல இருக்கணுங்கிற சிந்தனை நமக்குள்ள இல்லை. அதுதாங்க துன்பம். அதுதான் துன்பம். அதுதான் பாடு. நான் கடவுளுடைய பிள்ளை, நான் கடவுளை போல இருக்கணும், கடவுளை அறியணும், கடவுளை தெரியணும். கடவுளை என்ன அப்பாவது யாருன்னு தெரியாது, பைபிளே வாசிக்கிறது இல்லை. பைபிளே இல்லை அப்படின்னா என்ன இருக்குங்க வாழ்க்கையில்? அப்பா என்ன சொன்னார் என்ன எப்படி தெரியும்? 38 வயசு வரைக்கும் எனக்கு எதுவுமே தெரியாது. 38 வயசுக்கு அப்புறம் தான் பைபிளை கையில் தூக்க ஆரம்பித்தேன். எப்படி தூக்க ஆரம்பித்தேன்னா,
எப்போ ஒரு தியானத்துக்கு உங்களை மாதிரி நானும் தியானத்துக்கு போயிட்டு வந்தனோ, ஒரு மளிகை கடைக்கு வீட்டை விட்டு வெளியே போனால் பைபிள் இல்லாமல் வெளியே போக மாட்டேன். ஏன்னா பைபிள் எதுவும் எனக்கு தெரியாது. இதை கையில் தூக்கிட்டு போகும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? இயேசு என் கூட இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கை. இயேசு என் கூட இருக்கிறார். ஒவ்வொரு பூசைக்கு போனாலும் பைபிளை கையில் கொண்டு போவேன். மளிகை கடைக்கு போகும்போது பைபிளை கையில் கொண்டு போய் ஜாமான் வாங்கிட்டு வருவேன். ஜவுளி கடைக்கு போகும்போது பைபிளை கொண்டு போவேன். அது ஒரு காலம். இப்போ அப்படி இல்லை. என்ன கடவுள் கிருபையால் இப்போ அப்போ எனக்கு ஒரு நிலை, என்ன நிலை அப்படின்னா, யாராவது ஏதாவது இயேசுவை பற்றி கேட்டால் பேசுறதுக்கு நமக்கு தெரியாது, பைபிளை பார்த்தாவது கொஞ்சம் பார்த்து பேசலாம். இப்போ அப்படி இல்லை. பைபிள் இருக்குமே தவிர இதை நான் திறக்கிறதே இல்லை. தேவைப்பட்ட வசனங்களுக்கு மட்டும் திறந்து பார்த்துக்குவேன், அவ்வளோதான். கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளை அறியாமல் வாழும்போது அது துன்பமாக நமக்கு மாறுது. நாமளாம் நமக்கு துன்பத்தை அப்பாவே தெரியாது, அப்பாவை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னா அப்புறம் பிள்ளை வாழ்ந்த அர்த்தம் என்ன? உங்கள் அப்பா யார் தெரியாது, உங்கள் பிள்ளை சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? உங்கள் பிள்ளை உங்ககிட்ட, உங்கள் பிள்ளையா யாரோ கேட்குறாங்க, உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யார் தெரியாது, சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்கள் முன்னால் வச்சு சொல்லுது, உங்கள் அப்பா யார், உங்கள் அம்மா யார் தெரியாது, அவங்க எப்படி இருப்பாங்க தெரியாது, எதுவுமே தெரியாதுன்னு சொன்னால். இன்றைக்கி அப்படி சொல்கிறவங்க அநேகர் இருக்காங்க. அநேகர் அப்படி தான் இருக்கிறாங்க. எனக்கு அப்பா யார் தெரியாது, அம்மா யார் தெரியாது. ஏன்? பைபிள் படிக்கிறது இல்லை. கேட்டால் நான் ஸ்கூலுக்கு போகலை. அப்போ கோயிலுக்கு போ, அங்கே கோயிலில் திருப்பலியில் வாசிப்பாங்க, அதில் நீ தெரிஞ்சுக்கலாம். இல்லை வேண்டாம். இல்லை செல்ஃபோனை நீ யூஸ் பண்ணி, அந்த செல்ஃபோனில் பைபிள் வாசிக்கிற மாதிரி இருக்குது ஸ்பீக்கர் சிஸ்டத்தில், அதையாவது கேளு. இல்லை படிக்கிற உங்கள் பிள்ளைகளை வச்சு நீங்கள் அதை வாசிக்க சொல்லி கேளுங்க. இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாம் நல்லது நடக்கணும்னா எங்கிறது நடக்கும்? துன்பம் வரும்போது தான், அது கடவுள் நமக்கு துன்பங்களை அனுமதித்து கொடுக்கும்போது அதை மனமும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 37வது வசனத்தில் சொல்லுவார். மத்தேயு நற்செய்தி 10வது அதிகாரம் 37வது வசனம் வாசிங்க, என்ன சொல்லுவார்னு. மத்தேயு 10:37. என்னை விட இல்லை, அதுக்கு அடுத்த வசனம் 38. அப்போ 10:38 மக்களே, தன் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருபவன் என்னுடையோர் என கருதப்பட தகுதி. என் சிலுவையை சுமக்காமல் என்னை பின்பற்றி வருபவர் யாரு? என்னுடையவர் அல்ல, அவர் கடவுளுக்கு விருப்பமானவங்க அல்ல. ஸோ இப்போது மண்டையில் ஒரு சிந்தனையை கடவுள் கொடுக்குறார். துன்பம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். என்ன கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் இதை சொல்லிட்டேன்னா என்ன தெரியல, நானே ஒரு ஞாபக மருதி கேஸ். கடவுள் என்ன வழி நடத்திக்கிட்டு இருக்காரு. என்ன விசாகப்பட்டினத்துக்கு நான் போயிருந்தேன். எங்கள் டீமோட போயிருக்கும்போது உங்கள்கிட்ட சொன்னேன்னா சொல்லலையா விசாகப்பட்டினம் சம்மந்தமாக? சரி கேளுங்க. எங்கள் டீம்லேருந்து போயிருந்தோம். ஃபாதர் ஜோசப் ஃபாதர் இங்கே இருந்தார், தெரியுமா? முன்னால் தெரியுமா யாருக்கும்? ஜோசப் ஃபாதர், ஜோசப், அந்த ஃபாதர் நாங்கள் எல்லாம் போயிருந்தோம் ரொம்ப காலங்களுக்கு முன்னால். அப்போது அங்கே விசாகப்பட்டினத்தில் ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராம் 3 நாள் ப்ரோக்ராம். அப்போது ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் கூப்பிட்டு போனார். அங்கே உள்ள முக்கியமான ஒரு நபர் வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். அந்த வீட்டுக்கு உள்ளே போனதும் அவங்க வீட்டில் ஒரு அருமையான ஒரு ரூம், நல்ல வெள்ளை வெளியேன்னு பெயிண்ட் அடித்து நல்ல உயரமான கட்டில், இவ்வளோ உயரத்தில் கட்டில். நான் ஒரு நபரை உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன், காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனார். எங்களை ரொம்ப சந்தோஷமாக கூப்பிட்டு போனார். நாங்களும் கடவுள் எனக்கு கொடுத்த பரிசு அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா இவ்வளோ நீளத்துக்கு ஒரு குழந்தை, இவ்வளோதான் நீளங்க. அந்த குழந்தையோட வளர்த்தியே இவ்வளோதான் இருக்கும். அந்த கட்டில் அப்படி படுத்து கிடக்கு, எல்லாம் வெள்ளை வெளியேன்னு இருக்கு. அந்த குழந்தை படுத்து கிடக்கு. கலர்னா அவ்வளோ கலர், அழகுன்னா அவ்வளோ அழகு. சொன்னேன்னா சொன்னேன் இல்லையா? யோசிச்சு பாருங்க. அது 19 23 வயசு அதுக்கு. எனக்கு அதெல்லாம் மறந்துட்டு இப்போ அதை மறுபடியும் அதை சொல்லணும்னு ஞாபகப்படுத்துறாரு. ஏன்னு தெரில, சொல்லுன்னாரு இந்த இடத்துல. இப்போ ஏன்னு தெரில, அது 19 வயசு குழந்தை.
அந்த தாயின் தகப்பனும் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. அந்த அப்படி ஒரு குழந்தை பிறந்ததுக்கு வளர்ச்சியே இல்லை. பெண் குழந்தை 19 வருஷமா அப்படி தான் இருக்கு. பிறந்து வளர்ந்து இவ்வளோதான், இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அவர் நினைச்சாராம், ஆரம்பத்தில் அந்த குழந்தை வந்தோடனே இப்படி ஒரு குழந்தையா, வெறுப்பு, கடவுள் மேலே வெறுப்பு, வைராக்கியம் எல்லாம் வந்துச்சு. ஒரு நாள் கடவுள், நான் உங்கள்கிட்ட அதை நிறைய பேசலைன்னு நினைக்கிறேன், ஒரு நாள் கடவுள் அவர் தூங்கும்போது அவருக்கு ஒரு உணர்த்துதல் கிடைச்சிதான் தூக்கத்தில். நான் எனக்குன்னு விருப்பப்பட்ட ஒரு ஆத்மாவை உன்கிட்ட கொடுத்தா அதை நீ ஒழுங்காக பாதுகாக்க மாட்டியா, நீ வச்சிருக்க மாட்டியா, ஏன் அந்த பிள்ளை மேலே வெறுப்பாக இருக்க அப்படின்னு. அது எப்படி, அது கனவுன்னு அவன் சொல்ல மாட்டேங்கிறாரு, நேரில் வந்ததாகவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. ஆனால் நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், ஆனால் கனவு மாதிரி தெரியல அப்படின்னா. அன்னைக்கு அந்த குழந்தைய அன்பு செய்ய ஆரம்பித்தார். அந்த குழந்தை கிடச்சி கொஞ்ச நாளில் அன்பு செய்ய ஆரம்பித்தார். அன்னையிலேருந்து அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தொழிலில் அவர் வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபிஷ்ஷிங் ட்ராலர், மீன்பிடி இந்த கப்பல் இல்லை, இந்த போட்டை விட பெருசு ஃபிஷ்ஷிங் ட்ராலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தொழில் பண்ணி நஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த அவருக்கு இந்த தரிசனம் எப்போ கிடைச்சிதோ அடுத்த நாள்லேருந்து அவர் தொழில் ஆசீர்வதிக்கப்பட்டது. யோசிச்சு பாருங்க, 19 வருஷமாக அந்த குழந்தைய வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த அம்மா போனால் கூட அந்த பிள்ளை சிரிக்காது, பார்க்காது, பேசாது. அது பேசுறது நமக்கெல்லாம் புரியாது, அது ஒரு மாதிரி பேசும், சிரிக்கும். அவர் போனது ரொம்ப சிரிக்கும், அப்படியே மெதுவாக தூக்குவார், அதனால் எழுப்பி நிற்கக்கூட முடியாது. இவர் தான் எல்லாமே அந்த பிள்ளைக்கு பண்ணுறார். 19 வயசுன்னு நினைக்கிறேன், 19 வயசு. அவர் அதை துன்பமாக நினைக்கல, கடவுள் கொடுத்த பரிசாக நினைச்சாரு. இந்த குழந்தைய கடவுள் என்கிட்ட கொடுத்துட்டு அதை எடுக்கணும்னு நினைச்சாரு. அவர் சொல்றார், இந்த குழந்தைய, இந்த ஆத்மாவை என்கிட்ட கொடுத்துட்டு பாவம் இல்லாத இந்த ஆத்மாவை அப்படியே சொர்க்கத்துக்கு எடுக்கணும்னு நினைச்சாரு, அதனால கடவுள் அதை எனக்கு கொடுத்தாரு அப்படின்னார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்போ துன்பம் என்பது கடவுள் கொடுக்குற ஒரு பரிசுங்க. இன்னும் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, துன்பம் கடவுள் கொடுக்குற ஒரு கொடை. எதை நீங்கள் துன்பம்னு நினைக்கிறீங்களோ அதை கடவுள்கிட்ட அர்ப்பணிச்சிருங்க, அவ்வளோதான், முடிஞ்சுது. எதை உங்களுக்கு பாடுகள்னு நினைக்கிறீங்களோ அதை கடவுள்கிட்ட அர்ப்பணிச்சிருங்க. அது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும், நிறைய மாற்றங்களை கொண்டு வரும். பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும் 1 பேதுரு 4வது அதிகாரம் 12 வாசிக்கிறேன். 1 பேதுரு 4வது அதிகாரம் 12 12 வாசிங்க. வாசிங்க, நல்லா கவனிங்க. அன்புக்குரியவர்களே, துன்பத்தீயில் நீங்கள் புடமிடப்படுகையில் ஏதோ எதிர்பாராதது நேர்ந்து விட்டது என்று வியக்காதீர்கள். மாறாக கிறிஸ்துவின் துன்பங்களில் நீங்கள் இத்தனை பங்கு கொள்கிறீர்கள் என எண்ணி மகிழுங்கள். அப்பொழுது கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படும் வேளையில் இன்னும் மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க, இது இந்த லைனை அண்டர்லைன், 14வது வசனம் நினைக்கிறேன், அதை அப்படியே அண்டர்லைன் பண்ணுங்க. கிறிஸ்துவின் பொருட்டு, நல்லா கவனிங்க, கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும்போது நீங்கள் பேறு பெற்றவர்கள். ஏனெனில் கடவுளின் மாட்சி மிக்க தூய ஆவியானவர் உங்கள் மீது தங்குவார். போதும். அப்போ கடவுளுக்காக கடவுள் கொடுக்குற துன்பங்களை ஏற்றுக்கொண்டு பிறர் நம்மை துன்பத்தீயில் நீங்கள் சோதிக்கப்படும் போது, அது கடவுள் கொடுக்குற நமக்கு வர்ற, நான் நல்லா இருக்கேன், எல்லாம் நல்லா தான் செய்கிறேன், அப்படி இருந்தும் எனக்கு துன்பம் வருதுன்னா கடவுள் நம்மளை பரிசோதிப்பதற்காக ஒரு டெஸ்ட் வைக்கலாம். அந்த டெஸ்ட்டை மனமோது நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த டெஸ்ட்டுக்கு நான் என்னை உட்படுத்தும் போது கடவுள் என்ன செய்கிறாரா, பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தருவாராம். பரிசுத்த ஆவியானவரை எனக்கு தருவார். அப்போ எனக்கு வந்த துன்பத்துக்காக நான் என்ன சொல்லணும், கடவுளுக்கு நன்றி சொல்லணும், நன்றி சொல்லணும். இப்போ உதாரணமாக யாராவது ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்க,
நான் ரொம்ப சண்டை போடுறாங்க, திட்டுறாங்க, தேவையில்லாமல் அசிங்கமாக மோசமாக பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோமே, அப்போ நாம் என்ன செய்யணும்? என்ன செய்யணும் சொல்லுங்கள்? நன்றி சொல்லணும். சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? முடியுமா முடியாதா? சொல்லுங்க, முடியுமா முடியாதா? சொல்லணும். சொல்லலைன்னா அர்த்தமே இல்லை. பைபிள் வசனம் அதுதான். துன்பத்தீயில் நீ புடமுடைய பொழுது ஏதோ எதிர்பாராதது நடந்துட்டு நினைக்காத, அதை நீ ஏற்றுக்கொள், அதுக்காக நன்றி சொல்லு. கடவுளின் பரிசுத்த ஆவியானவர் உன் மீது தங்குவார். அல்லேலூயா. இந்த பாடுகள், துன்பங்களை ஏற்றுக்கொள்வது, கடவுள் கொடுக்குற துன்பங்களை இயேசு நம்மை டெஸ்ட் பண்ணுறாருன்னா ஏற்றுக்கொள்வது. பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான்னா அவனுக்கு 1ஆம் கிளாஸ்லேயே டெஸ்ட் வைக்கிறாங்க, எல்கேஜிலே டெஸ்ட் வைக்கிறாங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு அவன் போக முடியுது. அதே மாதிரி இயேசுவுக்காக கடவுளுடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது கடவுள் நமக்கு டெஸ்ட் வைக்கிறாரு. நமக்கு ப்ரொமோஷன் கொடுத்து ஒவ்வொரு கிளாஸாக நம்மளை கொண்டு போவார். அதுக்கு நம்மை உட்படுத்தணும். இந்த துன்பங்களை தாங்கி கொண்ட மிக சிறந்த இந்த உலகத்தில் உள்ள மனிதன் யார் அப்படின்னா, கடவுளுக்காக துன்பங்களை ஏற்றுக்கொண்ட மனிதர்களிலே மிக சிறந்த நபர் யாருன்னா அவங்க மரியாள், அன்னை மரியாள். திருச்சபை அவங்கள குறித்து பேசும்போது வியாகுலத்தாய்ன்னு சொல்லுது. அப்படின்னா ஒரு 7 விதமான பாடுகளை அவங்க அனுபவிச்சதா சொல்லுது. 7 விதமான பாடுகள். இந்த 7 விதமான பாடுகள் மட்டும்தான் அனுபவிச்சாங்களான்னா இல்லை, அதை விட நிறைய பாடுகள் அனுபவிச்சாங்க. இயேசுநாதர் எங்கெல்லாம் போய் அவர் சத்தியத்தை சொல்கிறாரோ அங்கெல்லாம் பரிசேயர்களாலும் தலைமை குருக்களாலும் போகிற இடத்துல எல்லாம் அவருக்கு துன்பம், வேதனை. போகிற இடத்துல எல்லாம் நீங்கள் நல்லபடியாக நீங்கள் 4 நற்செய்தியை வாசிச்சிங்கன்னா, அந்த நற்செய்தி நீங்கள் பார்த்தீங்கனாலே இயேசு போகிற இடத்துல, இருக்கிற இடத்துல, எல்லா இடத்துலையும் யார் இருப்பானா அவரை குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு பரிசேயர்கள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அதில் இருக்கும். 4 நற்செய்தியை நீங்கள் ஒழுங்காக வாசிச்சிங்கன்னா, இயேசு என்ன புதுமை செய்தாலும், என்ன அற்புதம் செய்தாலும் செய்த உடனே அது ஒருவேளை ஓய்வு நாளாக இருக்கும். ஓய்வு நாளில் செய்கிறாருன்னா அங்கே இருந்த மறைநூல் அறிஞர்களும் தலைமை குருக்களும் பரிசேயர்களும் ஒன்று சேர்ந்து இயேசுவை கொல்வதற்கு வழி தேடினார்கள்னு நற்செய்தியில் இருக்கும். பல இடத்துல இருக்கும் நற்செய்தியில். அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆக துன்பங்களை தாங்கிக் கொண்டு கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்த முதல் பெண் அல்லது முதல் மனுஷி, முதல் மனிதன் யாருன்னா அது மரியாள். எப்படிப்பட்ட துன்பம் அப்படின்னா, முதலாவது திருச்சபை 7 துன்பங்களை சொல்லுது. வியாகுலங்கள்னா துன்பங்கள், 7 வியாகுலங்கள், 7 துயரங்கள், 7 துன்பங்கள் மரியாளுக்கு ஏற்பட்டது. முதலாவது என்னது சொல்லுங்க, தெரியுமா? முதலாவது துன்பம் என்னன்னா, இயேசு பிறந்து அவருக்கு 8வது நாள் விருத்த சேதனம் நடந்தது. அதுக்கப்புறம் தூய்மை சடங்கு அப்படின்னு ஒன்று உண்டு. தூய்மை சடங்குன்னா தெரியுமா? என்னது? இல்லை, தாய் தன்னை சுத்திகர சடங்குன்னு சொல்லுவாங்க. தாய்க்கு என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும். குழந்தை பிறந்தோன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகும்னா ஒரு மருந்துலாம் அரைச்சி கொடுப்பாங்களே, தெரியுமா? எதுக்கு கொடுப்பாங்க? எல்லாம் குழந்தை பெற்றீங்களா, பெற்றுக்கலையா? வயிறு க்ளீன் ஆக, உள்ள கழிவுகள்லாம் வெளியே வரணும் அப்படின்னு ஒரு மருந்துலாம் கொடுப்பாங்கல்ல. இப்போ அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். என்ன முன்னால் கொடுப்பாங்க. எதுக்குன்னா எல்லா தீட்டும் வெளியே வந்துடணும் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ அது எல்லாம் ஒரு நாள் நிற்கும் இல்லையா? அந்த நாள் தான் தூய்மை சடங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, சுத்திகர சடங்குன்னு. யூதர் வழக்கப்படி அதை செய்கிறதுக்காக இயேசுநாதரையும் கொண்டுக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போகும்போது அன்னைக்கு சிமியோன் அப்படின்னு ஒரு நேர்மையாளர், வேணா இறைவாக்கினர்னு கூட அவரை சொல்லலாம், அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துறார். என்ன உணர்த்துறார்? இன்னைக்கு கோயிலுக்கு போ அப்படின்னு. நீ ஒரு ஆளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க மெஸ்ஸியாவை, இன்னைக்கு அந்த மெஸ்ஸியாவை நீ பார்ப்ப, நீ கோயிலுக்கு போன்னு உணர்த்தப்படுது. அப்போ இவர் என்ன நினைச்சாரோ இவர் கோயிலுக்கு வாரார். எடுத்து பாருங்க, லூக்காஸ் நற்செய்தி 2வது அதிகாரம். லூக்காஸ் நற்செய்தி 2வது அதிகாரத்தில் 34 அது எதுல இருந்து இருக்குன்னா 34வது வசனம். அதில் 25லேருந்தே இல்லை 22லேருந்தே நீங்கள் அதை வாசிங்கன்னா இருக்கும்.
நான் சொல்லும்போது வாசிங்க. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் பரிசுத்த ஆவியானவர் வழியாக உணர்த்தி இருப்பார், நீ மீட்பரான மெசியாவை காண்றதுக்கு முன்னால் நீ சாக மாட்ட அப்படின்னு சொல்லுவார். அப்போ இவங்க யோசேப்பும் மரியாளும் குழந்தைய எடுத்துகிட்டு கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே சிமியோன் இருக்கார். சிமியோன் கையில் குழந்தைய வாங்கிட்டு அவர் சொல்லுவார், இந்த உலகத்துக்கு வர வேண்டிய மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணுவார். பண்ணி முடிச்சுட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன? 33, 34 என்ன? முதல் வியாகுலம், மாதாவுக்கு வந்த முதல் துன்பம். என்ன வாசிங்க? இல்லை, 33 குழந்தையை குறித்தும் கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறார். ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். என்ன சொல்றாங்க கடைசியா? உமது உள்ளத்தையும் ஓர் வாழ். இதுதாங்க, ஒரு குழந்தை பிறந்தோன்னா குழந்தைய பார்க்க போறவங்க என்ன சொல்லுவாங்க? இப்படியா சொல்லுவாங்க? நல்லா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கு, நல்லா இருக்கும், இது அப்பாவை மாதிரி இருக்கு, அம்மாவை மாதிரி இருக்கு, தாத்தாவை மாதிரி இருக்கு, இவன் ஒரு நல்ல டாக்டர் ஆகுவான், இன்ஜினியர், இப்படி ஏதாவது சொல்லலாங்க. அந்த தாய்க்கு சந்தோஷமா இருக்கும். ஓ உள்ளத்தை ஒரு வாழ் ஊடுருவும் அப்படின்னா அந்த வார்த்தைக்குள்ள அர்த்தம் என்னன்னு பாருங்க. எவ்வளோ கஷ்டமான வார்த்தை. அந்த சுத்திகர சடங்குக்கு கொண்டு போயிருக்கும்போது, ஓ உன் உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவும். இது நிறைய பேருக்கு எதிர்ப்பு சக்தியா மாறும். கோயிலில் கொண்டு போய் அந்த குழந்தைய குறித்து பேசுகிற முதல் வார்த்தைகளை பாருங்க. பிளஸ்ஸிங், சிமியோன் கொடுக்குற பிளஸ்ஸிங் அவங்க அம்மாவுக்கு என்ன ஒரு வேதனையா இருக்கும். யோசிச்சு பாருங்களேன். எல்லாரும் இந்த குழந்தைய எதிர்ப்பாங்க. இந்த குழந்தை எழுச்சிக்கும் உதவியாக இருக்கும், அநேகருடைய வீழ்ச்சிக்கும் உதவியாக இருக்கும். எதிர்த்து நிற்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல் பாடுகள், அந்த தாய்க்கு கிடைச்ச முதல் பாடு என்ன அப்படின்னா, உன் இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவும். அது அன்னைக்கு சொன்ன வார்த்தை. இன்னைக்கும் மரியாவுடைய இதயத்தை அது ஊடுருவிக்கிட்டு இருக்கு. எப்படி ஊடுருவுதுன்னா, இன்னைக்கும் அந்த தாயை குறை கூறும் மனிதர்கள் இருந்து கொண்டே தான் இருக்கிறாங்க. இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. கத்தோலிக்க திருச்சபையில் வேணா இல்லாமல் இருக்கலாம். கிறிஸ்தவர்களாக இருக்க பிற சபைகள் உள்ளவங்கெல்லாம் மாதாவை என்ன சொல்லுவாங்க? ரொம்ப அசிங்கமாக பேசுகிறவங்க இருக்காங்க. மாதாவுக்கு அதுக்கப்புறம் நிறையா குழந்தைகள் பிறந்ததுன்னு சொல்லுவாங்க. என்ன, அது மட்டும் இல்லை, என்கிட்ட பேசுகிறவங்க சிலர் சொன்னாங்க, சிலர் சொன்னது உண்டு, வேறு ஊழியக்காரங்கள்லாம் சொன்னது உண்டு. அது வெறும் முட்டையிலேருந்து குஞ்சு வந்ததுக்கப்புறம் தோடு எதுக்குங்க, அதை தூர தூக்கி போடுங்க. மாதாவை முட்டை தோடாக நினச்சிருக்காங்களாம் அவங்க. என்கிட்ட சொல்லியிருக்காங்க. தோடு இல்லைன்னா முட்டை, அவங்களுக்கு அது புரியலைல்ல. இன்னும் கொஞ்ச நாள் ஆனால் அந்த முட்டைத்தோடையும் ஏற்றுமதி பண்ண போகிறாங்க. ஏன்னா அதில் கால்சியம் சத்து நிறையா இருக்கான். அந்த முட்டையே பவுடர் பண்ணி, அந்த முட்டைத்தோட பவுடர் பண்ணி சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒரு சிலர். புரியுதா? நாட்டுக்கோழி முட்டையில் உள்ள தோடை நல்லா பவுடர் பண்ணி சாப்பிட்டா கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது, நிறைய மருத்துவ குணங்கள் அதில் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் அதையும் ஏற்றுமதி பண்ண ஆரம்பிச்சிருவான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இன்றும் இந்த நாள் வரையிலும் அந்த தாய் பரலோகத்தில் இருந்தாலும் இன்றும் அந்த தாயினுடைய மனதை வேதனைப்படுத்துபவர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அன்னைக்கு சொன்ன இறை வார்த்தையின்படி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இரண்டாவது, நான் வரிசையாக முதல்ல 7 துன்பங்களையும் பார்த்துருவோம். அது என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். அது ஒவ்வொன்றையும் தியானிக்கிறதுலாம் பெரிய ஒரு காரியங்கள். அதெல்லாம் என்ன, முதல்ல துன்பம்னா என்னன்னு தெரியணும். அதுதான் பாடுகள். அந்த தாய் துன்பங்களை ஏற்றுக்கொண்ட தாய். யாருக்காக?
கடவுள் அனுமதித்து கொடுத்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டதாய். அதனால தான் விண்ணகத்தின் அரசியாக இருக்கிறாள். ஆத்ம சரீரத்தோடு விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அரசியாக விண்ணகத்திலே இருக்கிறாங்கன்னா அது சாதாரண காரியம் இல்லை. அல்லேலூயா. ரெண்டாவது என்ன துன்பம் அப்படின்னா, குழந்தை பிறந்து வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு நாள் ராத்திரி கனவுல ஒரு தூதன் கனவுல தோன்றி, யாருக்கு? யோசேப்புக்கு, சூசேப்பருக்கு கனவுல தோன்றி, ஏய் பிள்ளை எடுத்துக்கிட்டு எங்கள் மத்தேயு நற்செய்தி எடுங்க, 2வது அதிகாரம், மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரத்தில் 13-14 நினைக்கிறேன், வாசிங்க. இல்லை இருங்க மக்களே, 13. அதுதான் வாசிமா. அவர்கள் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புக்கு கனவில் தோன்றி, நீ எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் தூக்கி கொண்டு எகிப்துக்கு, குழந்தையும் தாயும் கூட்ட எங்க போகணும்? எகிப்துக்கு தப்பி ஓடி செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் என்ன சொல்லப்படுகிறது? குழந்தையை ஏரோது, நமக்கு ஒரு குழந்தை பிறந்தோன்னு இந்த குழந்தைய கொல்றதுக்கு ஒருத்தன் வரப்போறான்னு தெரிஞ்சா நம்ம மனசு எப்படி இருக்கும்? இந்த பாடுகளை முழுவதும் நம்ம கூட நம்ம கம்பேர் பண்ணணும். நாம் அந்த இடத்துல இருந்து நமக்கு அது சொல்லப்பட்டா நம்முடைய மனசு என்ன வேதனைப்படும் அப்படிங்கிறத நம்ம உணரணும். அப்படி உணரல அப்படின்னா அதுக்கு பேர் தியானமே இல்லை. யாரோ மாதாவுக்கு நடந்ததில்லை, அது தாய் மரியாளுக்கு நடந்ததில்லை. நான் அந்த இடத்துல இருந்து எனக்கு நடந்தா என்னுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? குழந்தை பிறந்திருக்கு, வீட்டில் இருக்கும்போது இந்த குழந்தைய யாரோ கொல்ல வர்றாங்க, எங்கேயோ தப்பிச்சு ஓடி போயிரு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? எங்கேருந்து ஓடணும்? எருசலேம்லேருந்து எங்கே ஓடணும்? எகிப்துக்கு ஓடணும். எருசலேம்லேருந்து எகிப்து எவ்வளோ தூரம் தெரியுமா? 600 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்குள்ள தூரம். திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு உள்ள தூரம். அப்போ அவ்வளவு தூரத்துக்கு பிள்ளையை தூக்கிட்டு ஓடணும்னா 600 கிலோமீட்டருக்கு ஓடவா முடியும்? ஒரு கழுதை ஏற்பாடு பண்ணி அந்த அம்மாவை அதில் வச்சு அந்த குழந்தையும் வச்சுக்கிட்டு எத்தனை நாள் போயிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை நாள் போயிருப்பாங்க? எப்படி ஒரு வேதனை, எப்படி ஒரு பாடு, எவ்வளோ வேதனை இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில் எனக்கு இதே மாதிரி ஒரு சூழலை வந்தால் என்னைய போச்சுன்னா நான் போவேனா? கனவுல எச்சரிக்கப்பட்டா அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நம்ம எங்கேயே இருப்போம். இதுக்கு வேறு சில காரியங்கள் எல்லாம் விளக்கம் சொல்லுவாங்க. நம்ம வாழ்க்கையில் நமக்கு நடக்கிற சம்பவங்களை, நமக்கு நடக்க இருக்கிற காரியங்களை எல்லாம் வேண்டாம் இதை இப்படி மாற்றி வை அப்படின்னு சொன்னால் கூட கடவுள் அதை உணர்த்துவார். நம்ம செய்யும்போது வேண்டாம் இப்படி வேண்டாம் இதை இப்படி மாற்றி வைன்னு சொன்னால் நமக்கு குடும்பத்தில் ஏற்றுக்குவாங்களா? சில காரியங்கள்லாம் ஏற்றுக்குவாங்களா? ஏற்றுக்க முடியுமா? கடவுள் சொல்கிறாருன்னு கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்க நம்மளால் முடியுமா? அது கீழ்ப்படிதல் தான், வேறு ஒன்றுமே இல்லை. அன்னைக்கு யோசேப்பும் மரியாளும் அந்த குழந்தையின் பொருட்டு கீழ்ப்படிந்தார்கள் கடவுளுக்கு. கீழ்ப்படிந்த இன்னைக்கு அப்படியே இல்லை. நாம் கேட்குறது, நம்ம நினைக்கிறதெல்லாம் என்னது? என்னுடைய விருப்பம், என்னுடைய திருவுளம், நான் நினைக்கிறது நடக்கணும், நான் நினைக்கிறது நடக்கணும். நம்ம நினைக்கிறது கடவுள் செய்து தருவார், ஆசைப்பட்டால் செய்து தருவார். ஆனால் அது வெற்றியில் முடியுமான்னு சொல்ல முடியாது. முடிச்சு தந்தோன்னு பார்த்தா எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியுமா? இப்போ என்னுடைய மகளுக்கு பொண்ணு பார்க்கும்போது ஒரு சம்மந்தம் வந்தது, பார்த்தாங்க. ஆண்டவரே உங்கள் சித்தப்படி நடக்கணும்னு சொன்னோன்னே நான் விளையாட்டையும் சொல்ல மாட்டேன். எனக்குன்னு சில ஆட்கள் இருப்பாங்க, அவங்ககிட்ட ஜெபம் பண்ணுவேன். அப்படி ஜெபம் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, ஓகே கடவுள் அனுமதிக்கிறார், நீங்கள் செய்யலான்னு சொன்னாங்க. அப்போ செய்யலான்னு சொல்லும்போது அவங்க ஒரு காரியம் சொன்னாங்க எங்ககிட்ட. எப்படி சொன்னாங்கன்னா, அந்த மாப்பிள்ளைக்கு இருதயத்தில் ஒரு ஓட்டை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், சரி பரவாயில்ல நான் ஜெபிச்சுட்டு மறுபடியும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் ஜெபிச்சா எப்படி வருமோ எனக்கு தெரியாது, எனக்கு அது வேண்டான்னு வந்துட்டு
நான் சொன்னேன், என் மனசுக்கு அது வேண்டான்னு தான் வருது. நான் எனக்கு சிலர் இருக்காங்க, அவங்ககிட்ட நான் ஜெபம் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நான் ஜெபம் பண்ண சொன்னேன். அவங்க சொன்னாங்க, தைரியமாக கல்யாணம் பண்ணலாம் ஜெபம் பண்ணிட்டு அப்படின்னு. அப்போ நான் ஓகே சொல்லிட்டேன். ஆனால் இந்த விஷயம் அப்படியே வெளியே போயிட்டு, உறவுகளில் என்னுடைய மனைவி வழியில் இந்த விஷயம் அப்படியே வெளியே போயிட்டு அவருக்கு ஓட்ட இருக்காமேன்னு சொன்ன உடனே ஏன்னா அவங்க தான் அந்த சம்மந்தத்தை கொண்டு வந்தவங்க, அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, மாப்பிள்ளை வீட்டில் விசாரித்து அது என்ன ஏதுன்னு கேட்டு அதை ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்டாக, அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து ஒரு டாக்டர்கிட்ட கொடுத்து, அந்த டாக்டர் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு அவர் செக் பண்ணி பார்த்துட்டு இது ஒன்றுமே பிரச்சனையே இல்லை, இதெல்லாம் சின்ன வயசில் வர்றது, அவருக்கு சரியாயிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கலாம், பிள்ளை பெற்றுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலான்னு சொல்லி ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த திருமணம் நடக்கலை. ஒரு 5 பவுன் நகை எக்ஸ்ட்ரா கேட்டாங்க பேசி முடித்ததுக்கப்புறம். அப்படி அவசியம் இல்லை. பேசி முடித்ததுன்னா எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்கிறோம், இவ்வளோதான் எங்களால் முடிஞ்சது. அவங்க ஒன்றும் அது இது பண்ணலை. ஆனால் அவங்க ஒத்துக்கிட்டாங்க, எல்லாமே ஒத்துக்கிட்டாங்க. அந்த பையனோட அம்மா சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இன்னொரு 5 பவுன் வேணும்னு. அப்போ என் மகளுக்கு விலை வைக்கிறீங்களா, ஒரு 5 பவுன் எக்ஸ்ட்ரா போட்டு ரேட் பேசுகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி தானே அது அர்த்தம். அதனால சொன்னேன், கடவுளுக்கு சித்தமான நடக்கட்டும், இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு. நடக்கலை, அப்படியே விடுப்பு. அதுக்கப்புறம் ஏகப்பட்ட சம்மந்தம் வந்தது. நல்ல நல்ல இடத்துல சம்மந்தம், பெரிய பெரிய இடத்துல, நல்ல வசதியான இடங்களெல்லாம் சம்மந்தம் வந்தது. ஜெபம் பண்ணும் போதெல்லாம் கடவுள் எனக்கு வேண்டப்பட்ட டீமில் உள்ள 2-3 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணுவாங்க. பண்ணும்போது எல்லாமே வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு தான் வந்துச்சு, வேண்டான்னு தான் வந்துச்சு. திட்டினாங்க எல்லாரும், உறவுக்காரங்களாம் திட்டினாங்க, சொந்த பந்தத்தில் திட்டினாங்க. நல்ல நல்ல சம்பந்தத்தையெல்லாம் வேண்டான்னு சொல்கிறியே, கடைசியில் நீ எங்கே போய் விழ போறியோ தெரியல அப்படின்னு. கடைசியாக ஒரு நாள் நான் சொல்லிட்டேன், ஒரு டிசம்பர் மாதம், எனக்கு நீங்கள் சொல்கிறது தான், நீங்கள் ஓகேன்னு சொன்னாதான், அதனால் நான் என்ன செய்ய மாட்டேன் இனிமேல். இது டிசம்பர் மாதம் ஆகிட்டு, இனிமேல் நான் நீங்கள் எந்த சம்மந்தம் கொண்டு வந்தாலும் நான் அதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சம்மந்தம் வந்துச்சு. ஒன்று வந்துச்சு டிசம்பர் மாதம். நான் சொல்லிட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா இது டிசம்பர் மாதம் கடைசி மாதம், எதையும் ஏற்றுக்க முடியாது போங்க அப்படின்ட்டேன். ஜனவரி மாதமும் மறுபடியும் அதே சம்மந்தம் வந்து அந்த பையனோட அம்மா என்கிட்ட பேசுனாங்க. நான் சொன்னேன், இல்லைங்க இது டிசம்பர் மாதம் எதுவும் வேண்டாம், எனக்கு இப்போது சம்மந்தம் பேசுகிற அந்த மனநிலையே இல்லை, ஜனவரி மாதத்தில் வாங்க அப்படின்னு சொல்லி பேசினேன். ஜனவரி மாதத்தில் மறுபடியும் அவங்க பேசும்போது, ஏற்கனவே நான் யார்கிட்டையெல்லாம் ஜெபம் பண்ண சொல்லியிருந்தனோ அவங்கெல்லாம் சில காரியங்களை சொன்னாங்க. அவங்க டிசம்பர் மாதத்தில் எப்போ பேசுனாங்க, எத்தனை மணிக்கு பேசுனாங்க, இத்தனை மணிக்கு உள்ளே பேசுனாங்களா, அப்படி பேசியிருந்தால் அதுதான் அவங்களுக்குள்ளது அப்படின்னாங்க. அப்புறம் என் செல்ஃபோனில் அதெல்லாம் எடுத்து பார்த்தேன்னா கரெக்டாக அவங்க சொன்ன டைமுக்கு 1 நிமிஷம் முன்னால் அவங்க பேசி முடிச்சிருந்தாங்க. என் மனசுக்குள்ளே ஏதோ சொல்லிச்சு. அது மட்டும் இல்லை, என் செல்ஃபோனில் ஒரு வார்த்தை, இறை வார்த்தை வந்துச்சு, யாரோ அனுப்பின ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை எப்படி இருந்ததுன்னா, நான் உனக்கு உன் மகளுக்கு ஏற்ற துணையை கொடுத்துட்டேன், நீ என்ன செய்யலை, எடுத்துக்கல அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. அப்போ நான் என்ன செய்தேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த சம்பந்தம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனை வந்தது. யாரால பிரச்சனை வரும் கல்யாணம் ஆனால்? மாமியாராலையும் நாத்தனாராலையும் நிறைய பிரச்சனை வந்துச்சு. ஆனால் எல்லாத்துலேயும் கடவுள் என்ன செய்தார், அதை வெற்றியாக முடிச்சு கொடுத்தார், நல்லபடியாக முடிச்சு கொடுத்தார். அப்போது இந்த 2வது வியாகுலத்தோட முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். மரியாள் கீழ்ப்படிஞ்சாங்க, யோசேப்பும் கீழ்ப்படிஞ்சாங்க. 600 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருந்த எகிப்துக்கு ஓடினாங்க. நாமளும் இன்றைக்கி என்ன செய்யணும், அந்த கீழ்ப்படிதலுக்குள்ளே நம்ம வரணும். 3வது வியாகுலம் லூக்காஸ் நற்செய்தி 2வது அதிகாரம் லூக்காஸ் நற்செய்தி 2வது அதிகாரத்தில் 12 வயசில் இயேசுவை கூப்பிட்டுட்டு திருவிழாவுக்கு போகிறாங்க. என்ன 12 வயசில் இயேசுவை கூப்பிட்டுக்கிட்டு திருவிழாவுக்கு போகிறாங்க. ஏன் 12 வயசு அப்படின்னா, 10 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க, சண்டே கிளாஸ் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க யூதர்கள் வழக்கப்படி. நல்லா கவனிங்க, 10 வயசு முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ப்ராக்டிஸ்லாம் கொடுப்பாங்க. 12 வயசில் தான் அவனை கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க. ஆண்மகனை யூதர்கள் வழக்கப்படி கோயிலுக்கு கூப்பிட்டு போவாங்க. கோயிலில் வச்சு அங்குள்ள மறைநூல் வல்லுநர்கள், மறைநூல் அறிஞர்கள் இவங்கெல்லாம் கேள்வி கேட்பாங்க. இவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கேள்வி கேட்பாங்க.
கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கெல்லாம் நல்லபடியாக பதில் சொல்லியாச்சுன்னா அவனுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க. என்ன அங்கீகாரம்னா, அவன் தொழுகை கூடத்தில் ஆண்டோடைய வார்த்தைகளை வாசிக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. இங்கே பூசையில் வாசிக்கிறோம்ல வாசகம், அதே மாதிரி ஆண்டோடைய வார்த்தைகளை வாசிக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க. 12 வயசுக்கு அப்புறம் தான். 10 வயசுலேருந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க, 12 வயசில் தான் அனுமதி கொடுப்பாங்க. அந்த காரியத்துக்காக 12 வயசில் என்ன செய்கிறாங்க, கோயிலுக்கு கூட்டு போகிறாங்க. கோயிலுக்கு கூட்டு கொண்டு போய் எல்லாம் முடித்து திரும்பி வராங்க. ஒரு நாள் திரும்பி வந்துட்டாங்க. நல்லா கவனிங்க, ஒரு நாள் திரும்பி வந்துட்டாங்க. பார்த்தா மகனை காணலை. சரி, கூட்டத்தில் எங்கேயாவது இருப்பான்னு தேடி பார்க்குறாங்க, இல்லை. அப்புறம் முழுவதும் தேடிக்கிட்டே போகிறாங்க. அவங்க எங்கேருந்து வந்திருக்கிறாங்க? கலிலேயாவிலிருந்து, நாசரேத்திலிருந்து எருசலேமுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ இவ்வளவு தூரத்துக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க, மக்கள் திருவிழா மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய கூட்டம் போகும் ஒவ்வொரு ஊர்களுக்கும். இந்த கூட்டங்கள் வழியாக தேடிக்கிட்டே வராங்க. ஒரு நாள் நடந்து வந்தவங்க திரும்ப தேடிக்கிட்டு போகும்போது எத்தனை நாள் ஆகுது? 3 நாள் ஆயிட்டு. அப்போ அவங்க அப்புறம் 3 நாள் கழித்து கோயிலில் போகும்போது, கோயிலில் அங்கே யார் இருக்கா? இயேசு இருக்கிறார். அங்கே உள்ள அறிஞர்களோட பேசிக்கிட்டு இருக்கிறார். என்ன வாசிச்சு பாருங்க, 46, 47, 48 வேகமாக வாசிங்க. 46. 3 நாட்களுக்கு பின் அவரை கோயிலில் கண்டார்கள். அங்கே அவர் போதகர் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பிக் கொண்டும் இருந்தார். நானே வாசிக்கிறேன். அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனை, அவர் அளித்த பதில்களையும் கண்டு மலைத்து போயினர். கேள்வி கேட்டவங்கள ஒருத்தர் யாருன்னா கமாலியேல் அப்படின்னு ஒருத்தர். கமாலியேல், அந்த பேரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கமாலியேல் எங்க? திருத்தூதர் பணிகளில். கமாலியேல் யார் அப்படின்னா, இந்த கமாலியேல் கிட்ட தான் யார் படித்தா வேதத்தை கற்றுக்கொண்டது? பவுல் ஆனார் இல்லையா? அந்த சவுல் இந்த கமாலியல்கிட்ட தான் வேதத்தை கற்றுக்கொண்டார். அந்த கமாலியல் தான் அங்கே முக்கியமான ஒரு அங்கே பொறுப்பில் இருந்தார்னு வைங்களேன், பெரிய ஒரு வல்லுனர் அவர். ஸோ அவர்கிட்ட தான் அந்த சவுல் படித்தார். அப்போது அவர் அங்கே இருக்கிறாரு, தலைமையாக இருக்கிறாரு. அவரை சுற்றி மற்ற அறிஞர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க இயேசுக்கிட்ட. எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கார், எல்லா கேள்விகளுக்கும். அப்போ அந்த கமாலியல் மனசில் நினைக்கிறாராம், என்னென்னு, ஒருவேளை இவராக தான் இருக்குமோ வர வேண்டிய மெசியா அப்படின்னு நினச்சாராம் அன்னைக்கு. இது பைபிளில் இல்லை, கடவுள் மனிதனின் காவியம் என்ற புத்தகத்தில் இருக்கு. அப்படி அவருக்குள்ள அந்த சிந்தனை ஓடுது, இவர் தான் இப்போ மெசியாவாக இருக்குமோ, இவ்வளவு கேள்விகள்லாம் கேட்குறாரே, பதிலெலாம் தெளிவாக இருக்கே. அப்போ 48வது வசனத்தில் இவங்க போய் பார்க்குறாங்க. தாயும் தகப்பனும் பார்க்கும்போது அவருடைய பெற்றோரும் அவரை கண்டு வியப்பில் ஆழ்ந்தனர். அப்பொழுது அவருடைய தாய் அவரை நோக்கி, மகனே, ஏன் இப்படி செய்தார்? இதோ பார், உன் தந்தையும் நானும் உன்னை மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோமே. மிகுந்த கவலையோடு தேடிக்கொண்டிருந்தோம். இதுதான் 3வது வியாகுலம். இந்த 3வது வியாகுலத்தில் ஒரு சிறப்பு இருக்குங்க. மாதாவுடைய வியாகுலத்தை தியானிக்கிறவங்களுக்கு சிறப்பான கடவுளுடைய ஆசை உண்டு, அந்த தாயுடைய ஆசை உண்டு. தியானிக்கிறவங்களுக்கு தியானித்து அது தனி ஜெபமாலையாக சொல்லி அதுக்கு பிரார்த்தனைலாம் இருக்குது, சொல்லணும். சொன்னால் அது தனியாக ஒரு பலன் கிடைக்கும். ஸோ இப்போ இவ்வளவு சொல்லும்போது நாங்கள் தேடிக்கொண்டு இருந்தோமே, கவலையோடு தேடிக்கொண்டு இருந்தோமே. இந்த 3வது வியாகுலத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா, முதல் வியாகுலத்தில் இயேசு கூட இருந்தார், 2வது வியாகுலத்தில் இயேசு கூட இருந்தார், இனி வரப்போகிற வியாகுலத்திலையும் இயேசு கூட இருப்பார். இந்த வியாகுலத்தில் யார் இல்லை? இயேசு கூட இல்லை, இயேசுவை தொலைச்சிட்டாங்க. அப்போ ஏற்கனவே கடவுளுடைய வாக்குறுதி அவங்களுக்கு, மாதாமாக்கும் சூசேப்பருக்கும் இருக்குது, கடவுளுடைய மகனுங்கிறதுக்கு. அப்போ இந்த மகனை நம்ம தவற விட்டுட்டோமே, நம்ம கூட இல்லையே என்ன ஒரு வேதனையும் கவலையும் மிக அதிகமாக இருந்தது. பிள்ளைய காணாமல் போய் பிள்ளை எங்கேயாவது என்னைக்காவது தேடின அனுபவம் உண்டா உங்களுக்கு? யாருக்கும் உண்டா? இல்லைன்னா ஒரு முறை வேளாங்கண்ணி போயிருந்தோம். வேளாங்கண்ணி போயிருக்கும்போது என்னுடைய மகன், என் பொண்ணு பிறந்து உனக்கு குழந்தையே இல்லை, இனிமேல் இருக்காது அப்படின்னு சொல்லி டாக்டர்லாம் கைவிட்டதுக்கப்புறம் 11வது வருஷம்
என் பொண்ணு பிறந்து 11வது வருஷம். என்னுடைய தலைமுறை சாபங்களுக்காக நான் கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்டு மண்டாடிய போது அதெல்லாம் ஒரு தனி ஒரு காரியம். கடவுள் மறுபடியும் 11வது வருஷம் ஒரு குழந்தைய கொடுத்தாரு. அதுதான் என்னுடைய பையன். அவன் பேர் ஜான் ஜெரேமியா. அவனுக்கு ஒரு 3 வயசு 4 வயசா, எத்தனை வயசு? 5 வயசு. 5 வயசு இருக்கும்போது அவனை கூட்டிகிட்டு வேளாங்கண்ணிக்கு போயிருந்தோம். ஒரு கோயிலில் உட்காந்துருக்கோம் பூசைக்கு. அவங்க சொல்கிறாங்க இந்த கோயிலில் இல்லை, அந்த பின்னால் உள்ள கோயிலில் இருக்குது பூசைன்னாங்க. நாங்கள் எல்லோரும் எழும்பி அந்த கோயிலில் பூசை பார்த்துக்கிட்டு இருக்கோம், பூசையில் பங்கு பெற்றுக்கிட்டு இருக்கோம். திடீர்னு யாரோ கேட்குறாங்க, ஜெரமியா எங்கே காணலையே அப்படின்னு. காணலை, எங்கே போனான்னு தெரியல, எங்கே போனான்னு தெரியல. எல்லாரும் தேடுறாங்க, எல்லாரும் தேடுறாங்க. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, எங்கே போனாலும் என்ன செய்திருவான், நம்ம செல்ஃபோனுக்கு மெசேஜ் வரும், நம்ம செல்ஃபோனுக்கு அழைப்பு வரும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. ஏன் அப்படின்னா, சின்ன வயசுல அவனுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன்னா, என் செல்ஃபோன் நம்பரை 3 வயசோ 4 வயசுல இருந்தோ அவன் எழுதி மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பான். எதுக்கு? எங்கே போனாலும் இந்த நம்பருக்கு நீ என்ன செய்யணும், பிள்ளைகளுக்கு அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும், பிள்ளைகள் மனசில் அதை பதிய வைக்கணும். இவன் எங்கேயோ போய் தேடி பார்த்தா எப்படி இல்லாமல் நாங்கள் அவன் கூட இருந்து நாங்கள் இங்கிட்டு வந்ததை அவன் கவனிக்கலாம் மறந்துட்டான். ஆனால் அவனுக்கு பயம் வந்தாலும் அவனுக்கு ஒரு சரியான நபர்கிட்ட நம்ம போகணுமேன்னு பார்த்துருக்கான். அங்கே உள்ள செக்யூரிட்டிகிட்ட போய் சொல்லியிருக்கான். நாங்கள் இங்கே அதுக்குள்ளே பதட்டப்பட்டு எல்லாருமே, நானும் பதட்டப்பட்டு தான் தேடுறேன். ஒரு குழந்தை காணாமல் போனால் எப்படி இருக்கும்? கடவுள் கொடுத்த குழந்தை. 12வது வருஷம் 11வது வருஷம் கடைசியில் கடவுள் எனக்கு பிளெஸ்ஸிங்காக கொடுத்தது. 3 மாதம் வயிற்றில் இருக்கும்போது ஒரு பெரிய ஊழியக்காரன் சொன்னான், இது உங்களுக்கு இல்லை இந்த குழந்தை, இது கடவுளுக்கு, இது கடவுள் கொடுத்தது, இது கடவுளுக்கு, இதுகிட்டேருந்து எந்த பலனையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு சொன்னான் ஒரு பெரிய ஊழியக்காரர் சொன்னார். அப்படிப்பட்ட குழந்தைய தொலைச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. பதட்டம் தான், தேடத்தான் செய்கிறோம். திடீர்னு மைக்கில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுது, இந்த மாதிரி பேர் சொல்லி அவன் இங்கே தான் இருக்கிறான், வந்து கூட்டிகிட்டு போங்க, தாய் தகப்பன் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. அது அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே என் செல்ஃபோனுக்கு ஃபோன் வருது, என்னங்க உங்கள் பிள்ளை உங்கள் பக்கத்தில் இருக்கா அப்படின்னு. அப்போ தான் நான் பார்த்து தேட ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ரொம்ப தேட ஆரம்பித்தேன். அப்போ தேட ஆரம்பிக்கும் போது தான் அவங்க சொல்கிறாங்க, உங்கள் பையன் எங்ககிட்ட தான் இருக்கான், அவன் தான் அவங்க ஃபோன் நம்பரை கொடுத்தான் அப்படின்னு. அதுக்கெலாம் அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மைக்லேயும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எனக்கும் ஃபோன் பண்ணாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கொஞ்ச நேரத்தில் என் மனசு, எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருடைய மனசும் பட்ட பாடு இருக்குது பார்த்தீங்களா. அது அப்போ இந்த இந்த மாதாம்மா இயேசுவை தொலைச்சிட்டு 12 வயசில் தேடினாங்க, நான் 5 வயசில் தேடினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இது 3வது பாடு. என்ன? அதாவது நம்மக்கிட்ட இருக்கிறாங்கங்கும் போது நமக்கு வர்ற பாடு வேற. என் பையனை கையில் தூக்கிட்டு போகிறேங்க, நீங்கள் நம்ப மாட்டீங்க, கையில் இப்படி தூக்கிட்டு போகிறேன், அவனுக்கு 4 வயசோ என்னமோ நினைக்கிறேன், இப்படி தூக்கிட்டு போகிறேன், கையில் இருந்து அப்படியே துடிக்கிறான்னா வெட்டு அப்படி வெட்டுது. அப்போ கூட எனக்கு இல்லை, கடவுள் நல்லது செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. ஏன் அப்படின்னா, அவன் என் கையில் இருக்கான், என் கூட இருக்கான், என் கையில் இருக்கான். ஆனால் அன்னைக்கு கோயிலில் காணாமல் போன போது எப்படின்னா, என் கையில் இல்லை, என்னை விட்டு போயிட்டான். அது ரொம்ப வேதனையாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் 4வது பாடு என்னன்னா, யோவான் நற்செய்தி 19வது அதிகாரம் 17வது வசனம். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு மண்டை ஓட்டு இடம் என்னும் இடத்திற்கு சென்றார். இயேசு சிலுவையை தாமே சுமந்து கொண்டு, சிலுவை சுமந்து நடந்து சென்றது. அப்படி நடந்து செல்லும்போது தான் திருச்சபை நமக்கு கொடுக்குது. என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, அந்த தாயை பார்க்குறாங்களாம், அம்மாவும் மகனும் சந்திக்கிறாங்க, சிலுவை சுமந்து கொண்டு சென்றது. அதுதான் 4வது பாடு, வியாகுலம், மாதாவுடைய வியாகுலம். அப்படி போகும்போது அந்த மகனை பார்க்குறாங்க. எப்படி இருந்திருக்கும் யோசிங்க, எப்படி இருந்திருக்கும் அந்த வேதனை. உடம்பு பூரா ஒன்றுமே இல்லை, எல்லாம் பிஞ்சு தொங்குது, சதையெல்லாம் பிஞ்சு தொங்குது. போட்டிருந்த வெள்ளை ட்ரெஸ்ஸு, அது வெள்ளை ட்ரெஸ்,
அந்த மாதாமா நெய்து கொடுத்தது, மாதாமா பின்னி நெய்து கொடுத்தது, அது தறியில் நெய்து கொடுத்தது. தையல் இல்லாத, மேலேருந்து கீழே வர தையலே அதில் இருக்காது, நெய்தது, சிறப்பானது. அந்த வெள்ளை ட்ரெஸ்ஸு முழுவதும் சிகப்பாக இருக்குது. ஒரு சில இடத்துல தான் வெள்ளையாக இருந்தது, மற்றதெல்லாம் சிகப்பாக இருக்குது. அந்த மகனை பார்க்கும்போது அவங்க பட்ட வியாகுலம் எப்படி இருக்கும்? என்ன செய்யணும்? நீங்களும் உங்கள் மகனும் போகிறீங்க, ஒன்றும் வேண்டாம், ஏதோ ஒரு சின்ன விபத்து நடந்து, விபத்தில் உங்கள் பிள்ளை கீழே விழுந்து கையை காலை உடஞ்சி எலும்பெல்லாம் வெளியே தெரியுது, அப்படியே ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அப்பமே அவ்வளோ கஷ்டமாக இருக்கணும்னா அநியாயமாக பழிபாவம் போட்டு பழிவை போட்டு சிலுவையை சுமந்துட்டு போகிற அளவுக்குள்ள இருந்தால் அந்த தாய்க்கு எவ்வளோ வேதனை இருந்திருக்கும்? அந்த இடத்துல நம்ம வைப்போம், நான் என் பையன் அப்படிங்கிற அந்த சிந்தனைக்குள்ளே வாங்க, அந்த சிந்தனைக்குள்ளே வாங்க. இது 4வது. நேரம் முடியுது, அதனால் சின்ன அந்த வியாகுலங்களை மட்டும் சொல்லிடுறேன். 5வது வியாகுலம் அந்த தாய் சந்தித்தது 4வது. 5வது வியாகுலம் என்ன அப்படின்னா, இயேசுவை சிலுவையில் அறைந்து அவர் உயிர் விட்டது, செத்தது. மாதாமா கீழே தான் நிற்கிறாங்க, சிலுவைக்கு கீழே. சிலுவையில் அரைஞ்சு என்னது, எல்லாமே பைபிளில் இருக்காது. 18வது வசனம், யோவான் 19:18. அங்கே அவர்கள் இயேசுவையும் அவரோடு வேறு இருவரையும் சிலுவையில் அறைந்தார்கள். அவ்விருவரையும் இரு பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக அறைந்தார்கள். இயேசுவை சிலுவையில் அறைந்தது. உங்கள் பிள்ளை நியாயமாக ஏதாவது தப்பு பண்ணிட்டு அடி வாங்கினா பரவாயில்ல, தப்பே பண்ணாமல் எல்லாம் நல்லதே செய்திருந்தும் 2 திருடங்களுக்கு மத்தியில் இயேசுவையே அரைஞ்சிருந்தாங்க அப்படின்னா, அந்த சிலுவை யாருக்கு கொடுக்குற மரணம் தெரியுமா? சிலுவை மரணம் ரோமியர்கள் யாருக்கு கொடுப்பாங்கன்னா, அவங்களுடைய அரசுக்கு நம்பிக்கை துரோகம் செய்பவர்களையும் கொடூர பாவம் செய்பவர்களுக்கும் கொடுப்பது தான் என்னது? அரசுக்கு நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் அல்லது கொடூர பாவம் செய்பவர்களுக்கு கொடுப்பது தான் சிலுவை மரணம். அப்படி ஒரு மரணத்தை தன் மகன், நல்லதே செய்த மகனுக்கு அந்த தண்டனையை கொடுக்கும்போது அந்த தாய் மனது எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும்? நல்லதே செய்த தன் மகனுக்கு உலகம் அந்த தண்டனையை கொடுக்கும்போது, உலகம் கொடுக்கல, யார் கொடுத்தா? யார் கொடுத்தா? இந்த தாயின் இத்தனை வியாகுலத்துக்கு காரணம் யாரு? அதுவும் விசேஷமாக 4, 5, 6, 7, 1, 2, 3 வியாகுலத்தை விட்டுருங்க. 4, 5, 6, 7 வியாகுலத்துக்கு காரணம் யாரு? சத்தமாக சொல்லுங்க, யாரு? நம்ம தான் இல்லை, நான் தான். சிலுவையில் அறையப்பட்டிருக்காங்க, பார்க்குறாங்க அவர் உயிர் விடுறது. 5வது. 6வது என்ன அப்படின்னா, சிலுவையிலிருந்து இறக்கி அந்த மாதாமா மடியில் வச்சிருக்கிறாங்க. மாதாமா மடியில். பிள்ளைகள் பெற்றோரை அடக்கம் செய்வது தான் இந்த உலக இயல்பு, உலக மரபு, அப்படி தானே? பிள்ளைகள் பெற்றோரை அடக்கம் செய்வது. ஆனால் ஒரு 30 வயசு வாலிபனை, 33 வயசு வாலிபனை ஒரு தாய் மடியில் போட்டிருந்தா அது எப்படிப்பட்ட ஒரு அநியாயமா ஒருத்தனை கொன்று இந்தா வச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தா அது எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அநியாயமா இப்படி காரியங்கள்லாம் இன்னைக்கு உலகத்தில் நடக்குதா? நடக்கலையா? நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அநியாயமாக நிறைய நடக்குது. உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ, இப்போ நடந்துக்கிட்டு இருக்க இந்த காரியங்கள்லாம் நிறைய அநியாயங்கள் தான் நடக்குது. நம்ம அதை பற்றி பேச வேண்டாம், அரசியலை பற்றி பேச வேண்டாம். இன்னைக்கும் நடக்குது. ஆனால் அன்னைக்கு நடந்ததுன்னா அதுக்கு காரணம் யாரு? அப்படி கண்களை மூடுங்க, இந்த பைபிளெல்லாம் கீழே வைங்க, பைபிளை கீழே வைங்க, கண்களை மூடுங்க, எழுந்துச்சு நில்லுங்க. கண்ணை மூடுங்க. ஒரு சின்ன தியானத்தோடு முடிச்சிருவோம். கடைசியாக அவர் அடக்கம் செய்யப்பட்டார். யாரும் வைக்காத கல்லறையிலே அவர் அடக்கம் செய்யப்பட்டது 7வது வியாகுலம். அது பைபிளில் இருக்குது.
அதே 19:41 இருக்கும். அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது, அங்கே ஒரு புதிய கல்லறை இருந்தது, அதில் அதுவரை யாரையும் அடக்கம் செய்யப்படவில்லை. அன்று பாஸ்கா விழாவுக்கு ஆயத்த நாளாக இருந்ததாலும் அக்கல்லறை அருகில் இருந்ததாலும் அவர்கள் இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். அடக்கம் செய்தார்கள். எல்லாத்தையும் அடக்கம் செய்யணும். எதையெல்லாம் அடக்கம் செய்யணும்? எதையெல்லாம் அடக்கம் செய்யணும்? இயேசுவை சிலுவையில் அறைந்து கொலை செய்ததற்கு நான் காரணமாக இருந்தேன்ல, என்னுடைய பாவங்கள் காரணமாக இருந்ததில்ல, அந்த பாவங்கள் அனைத்தையும் அடக்கம் செய்யணும்னா அது இனிமேல் வரக்கூடாது. ஒன்ஸ் அடக்கம் செஞ்சால் அது திரும்பி வருமா? ஒரு நேரம் அடக்கம் செய்தது திரும்ப வருமா? செத்து போச்சுங்க, அது அடக்கம் பண்ணியாச்சுங்க, அது திரும்ப வருமா? அப்போ நானும் என்னுடைய பாவங்களை எல்லாம் அந்த பாவ அறிக்கை வழியாக அறிக்கையிட்டு அது செத்து போச்சு, அதை அடக்கம் செய்து விட்டேன் என்றால், இயேசுவோடு நானும் என் பாவங்களுக்காக மரித்தவனாக அடக்கம் செய்துட்டா, அதுக்கப்புறம் அந்த பாவம் எனக்குள்ள வரலாமா? வந்தா நான் அடக்கம் செய்யலைன்னு அர்த்தம். நான் அடக்கம் செய்யலைன்னு அர்த்தம். கல்லறையில் அடக்கம் செய்தார்கள். கண்களை மூடுங்க, கண்களை மூடுங்க. அந்த 6வது வியாகுலத்தை கொஞ்சம் தியானிப்போம். கண்களை மூடுங்க மக்களே. நீங்கள் அந்த கல்வாரி சிலுவை, அந்த சிலுவையின் அந்த கொல்கத்தால நீங்கள் நிற்கிறீங்க. உங்கள் பையனை அறைய போகிறாங்க. இயேசு இல்லை, உங்கள் பையனை சிலுவையில் அறைய போகிறாங்க. உங்கள் பையன் நீங்கள் பெத்தது, உங்கள் வயிற்றுல பெத்தது, அது கல்வாரி கொல்கத்தான்னு வச்சுக்க வேண்டாம். உங்கள் வீட்டு பக்கத்துலையோ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு நல்ல காரியம் செய்ய போய் உங்கள் பையனை அடித்து கொண்டுட்டாங்க எல்லாரும். நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறீங்கன்னே வச்சுக்கோங்க. அல்லது எந்த இடத்துல உங்கள் பையன் இறந்து கிடக்கிறானோ அந்த இடத்துல நீங்கள் நிற்கிறீங்க. உங்கள் பையனை கொண்டு நீங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கீழே விழுந்து அழுது புரண்டுக்கிட்டு இருக்கும்போது உங்கள் மடியில் கொண்டு உங்கள் பையனை, 33 வயசு திருமணமாகாத பையன், உங்கள் பையனை உங்கள் மடியில் போட்டால் உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? கண்ணை மூடி பாருங்களேன். நல்லது ஒன்றுமே செய்யாத மிக நேர்மையாக உண்மையாக வாழ்ந்த உங்களுடைய மகன், அந்த மகனை அநியாயத்துக்கு அடிச்சு கொண்டு உங்கள் மடியில் போட்டுட்டாங்க. உங்கள் மனசு என்ன செய்யும்? உங்களுக்குள்ள எப்படிப்பட்ட வேதனை இருக்கும்? ஆண்டவருடைய கரங்களில் உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த தாயுடைய வேதனைக்கு முன்னால் நீங்களும் நானும் படுற வேதனைகள் ஒன்றுமே இல்லை. இந்த தாயுடைய வேதனைக்கு காரணமே நீங்களும் நானும் தான். நானும் நீங்களும் செய்த பாவம் இயேசுவை சிலுவையில் அறைந்து அவரை கொன்று அடக்கம் செய்யும் வரைக்கும் போனது. ஆனாலும் அந்த பாவங்களை அடக்கம் செய்வதற்கு நான் தயாராக இல்லாதவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னைக்கு நான் என் பாவங்களை அடக்கம் செய்ய போறேன், என்னைக்கு நான் என் பாவங்களை அடக்கம் செய்கிறேனோ அன்னைக்கு தான் அந்த தாயினுடைய வேதனைகள் மாறும். உங்க பிள்ளைய, என் பிள்ளைய, 33 வயசு பையனை என் மடியில் கொண்டு போட்டா தான் எனக்கு வேதனை தெரியும். உங்க மடியில் போட்டா தான் உங்களுக்கு வேதனை தெரியும். ஏதோ சந்தர்ப்பவசத்தில் இன்னும் அப்படிப்பட்ட வேதனை நம்ம அனுபவிக்காம இருக்கலாம். அப்படிப்பட்ட வேதனைகளை நானும் நீங்களும் அனுபவிக்காம இருக்கலாம். ஆனால் பாடுகள் அந்த தாய் மரியாள் நமக்காகன்னு சொல்றதை விட எனக்காக அனுபவித்தாள் அந்த தாய் வேதனையை. அவர் கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். அம்மா, அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அம்மா, இனி நான் என் பாவங்களால் உமது மகனை சிலுவையில் அறையாத படிக்கு, அம்மா, என்னுடைய பாவங்களால் இனிமேலும் நான் உமது மகனை சிலுவையில் அறையாத படிக்கு, அவரை அடக்கம் செய்யாத படிக்கு, அம்மா எனக்காக பரிந்து பேசுங்கம்மா. என்னை உங்க கையில, உங்க பார்வையில, உங்க வழிநடத்துதலில் வச்சு என்னை வழிநடத்துங்கம்மா. என் குடும்பம் உங்க பார்வையில் இருக்கிற குடும்பமா, உங்க வழிநடத்துதலில் இருக்க குடும்பமா, என் குடும்பத்தையும் உங்க மகனை போல எங்களை வழிநடத்துங்கம்மா. எங்களை முழுவதும் உங்க கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம்.
எங்களுக்காக சிறப்பாக வேண்டிக் கொள்ளுங்கம்மா, எங்களுக்காக சிறப்பாக வேண்டிக் கொள்ளுங்க. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.